பக்கத்துல போற நபர் சோசியல் மீடியாவுல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் தமிழ் பத்திரிக்கைன்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. Jahna versus Battle Tamil Dala. நான் வந்தனான் இஞ்ச வாங்கோ ஆமியான் சுட்ட ஆமி தான் சுட்டவர். எப்படிங்க மனே, எப்படி இருக்கிறீங்கள் மகனே? இந்த ஆமி இந்த சத்தைக்குள்ளால தான் வந்தவன். ஆமி வேலிக்குள்ளால தான் வந்தவன். புந்திட்டு இருந்த கீழே இருந்தனா. தேங்க்யூ வாட்சிங், பாய். வீடியோவை பார்க்கும் பொழுது இவரோட பிரதேசவாதத்தை கக்குறாரு என்றது இவரோட வீடியோவோட அருமையான முறையில தெரியுது. சில வேளை அவர் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கலாம். உண்மையாகவே தமிழ் என்றது மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் இல்லாட்டி இலங்கையில பிற பகுதிகளில் பேசப்படுற தமிழாக இருக்கு. அவங்களோட நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா தமிழ்ன்றது எப்பயுமே நியம முறையானது. தமிழ்ல எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. அழகான முறையில தமிழை நம்ம யாருமே பேசலாம். எல்லா இடத்துல பேசப்படுற தமிழும் சில உச்சரிப்புகள் வித்தியாசப்பட்டாலும் கூட இலங்கையில தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் எல்லார்கிட்டையுமே தமிழோட பெருமை காணப்படுது. தமிழ்ன்றது அழகுதான், அது எப்படி பேசினாலும் அழகாகத்தான் இருக்கு. அதோட அவர் அந்த முக பாவனை எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த அவர் உச்சரிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது, இப்படி எந்த இடத்துலயும் மட்டக்களப்புல இப்படி தமிழ் பேசுறது இல்லை. இலங்கையில எந்த இடத்துல இப்படி பேச மாட்டாங்க. ஒரு நகைச்சுவையாக இப்படி பேசினாலும் கூட ஒரு அலுவலக ரீதியாக, ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு ஒபிஷியலாக, ஒரு நியம முறையில தமிழை பேசும் பொழுது இப்படியான முறைகள் பின்பற்றுவதில்லை. மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்ற பிரிவினை வரக்கூடாது என்றது என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி ஒரு பெருமையான விடயம். நம்மளோட மட்டக்களப்புல இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல பலர் இருக்கிறாங்க. கிழக்கு மாகாணத்துல, அதுவும் மட்டக்களப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த யாழ்ப்பாணத்துல பெரிய நாடுகளுக்கு, புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய சகோதர உறவுகளை வெளிநாட்டுக்கு எடுத்து விடுவாங்களாம். எடுத்து விடக்குள்ள அதை சுத்தி இருக்கிற குடும்பங்கள் நல்லா இருந்துரும். ஒரு ஆள் போய் உழைச்சி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, குடும்பம் முன்னேறும். அப்படி நண்பர்கள் சகோதரங்களை அதிகமாக இந்த புலம்பெயர் நாடுகளுக்கு எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சரியான வன்மம் பலருக்கு. எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் நல்ல மனிதர்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 80% ஆட்கள் அப்படித்தான் இருக்கிறீங்க. எப்படி என்றா, அவங்க இங்க இருக்கும் பொழுது நிறைய பேர் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போனா ஒரு 10,000 ரூபாய், ஒரு 5,000 ரூபாய் காசு கூட இங்க இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய சொந்தங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. பெரிய ஷூ எல்லாம் போட்டு இடையில வெக்கேஷனுக்கு படம் மட்டும் காட்டுவாங்க. ஆனா எந்த ஒரு உதவியும் செய்யறது இல்லை. அதோட இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு யாருமே உதவி செய்யறதும் இல்லை. அப்படியான மைண்ட் செட்டான ஆட்கள் தான் இந்த மட்டக்களப்புல ஒரு 80% ஆட்கள் இருக்காங்க. 20% மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள் பலர் இருக்கலாம். ஆனா யாழ்ப்பாணத்துல அப்படி இல்லை. நிறைய உதவி செய்யக்கூடிய நல்ல உறவுகள் இருக்கிறாங்க. பெரும்பான்மை, இப்ப சிறுபான்மை அங்கேயும் கூட சொந்தக்காரனை காசு அனுப்பாதவன், கஷ்டப்படக்கூட நண்பர்களுக்கு உதவி செய்யாதவன் இருக்கலாம். அவங்க ஒரு 20% இருக்கலாம். ஆனா மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் 80% அப்படித்தான். சொந்தக்காரன் கூட நல்லா இருந்துடக்கூடாதுன்ற மனநிலையை நீங்க விடணும். புலம்பெயர்ந்த உறவுகள், அதுவும் மட்டக்களப்புல இருந்து புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போய் வாழக்கூடிய உறவுகள் சுயநலமாக செல்பிஷாக இருக்காதீங்க. மக்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட சொந்தங்களுக்கு, உங்களோட ஊருக்கு இருக்கக்கூடிய முயற்சி உள்ள இளைஞர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்கள தூக்கி விடுங்க. முடிஞ்ச ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஒரு மலசல கூட கட்டி கொடுங்க, சுயதொழில் வேலை வாய்ப்புக்கு உதவுங்க. இதுதான் வாழ்க்கை. பலர் பார்த்திருக்கிறது. இப்ப சாகுற தருணத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க இன்சூரன்ஸ் காசு, எல்லா காசு, பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசு எதையுமே செலவழிக்கிறேன், அப்படியே வச்சிருக்கிறேன். தாங்க மட்டும் சாப்பிடுறது அப்படி அக்கௌண்ட்ல இருக்கு. இருந்த மாதிரி போயிருவாங்க. ஹார்ட் அட்டாக் ஏதோ வருத்தம் இருந்த மாதிரி போயிருவாங்க. போனதுக்கு பிறகு அந்த பணத்தை அந்த பணக்கார அரசாங்கம் நான் எடுக்க போகுதே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க செஞ்சது எதுவும் இல்லை. வரலாற்றுலயும் உங்களோட பேர் இல்லை. நீங்க சொர்க்கத்துக்கு போறது இல்லை. உங்களுக்கு இன்மையிலையும் சந்தோஷம் இல்லை, வறுமையிலையும் சந்தோஷம் இல்லை. அதால யாழ்ப்பாணத்துக்கு நான் சல்யூட் பண்றேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இப்படியான உறவுகள். மட்டக்களப்புல கூட நிறைய ஹெல்பிங் வீடியோ போடக்கூடிய யூடியூபர்ஸுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை பார்த்தா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர் செய்யறாங்க. ஆனா மட்டக்களப்புல ஒரு சிலர் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உதவி செய்யறாங்க. இந்த கோபி என்ன அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய மட்டக்களப்புல இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழக்கூடிய உறவுகள் மக்களுக்கு உதவி செய்ய உங்களால முடிஞ்சது சின்ன உதவியாக செய்ய. எனக்கு தெரியும், அங்க பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறீங்க.
அது மட்டும் இல்லாம நிறைய கஷ்டம், குளிர் தாங்க முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு உதவி வந்து நீங்க செய்யலாம் தானே. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பலரை வந்து தூக்கி விடுறாங்க, சொந்தக்காரனை வெளிநாட்டுக்கு எடுத்து விடுறாங்க, எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க. ஆனா ஏன் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் மாத்திரம் இப்படியான வேலை உங்களால செய்ய முடியாம இருக்கு என்ற ஒரு கேள்வியோட எழுது. நிறைய பேர்ல போனை வந்து ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியாம, நிறைய பேருக்கு வீடியோ போட முடியாம இருக்கிறதுக்குரிய காரணம் அதுதான். ஏனண்டா நான் வந்து ஒரே போன்ல வந்து வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அந்த டைம்ல கோல் வந்து ஆன்சர் பண்ணலாம். பேஸ்புக்லயோ யூடியூப்லயோ டிக்டாக்லயோ வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கிற டைம்ல ஒரு மெசேஜோ ஒரு கோலோ வந்து நான் அதை ஆன்சர் பண்ணேன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணது கட் ஆயிடும். திருப்பி முதல் இருந்து போடணும். ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பேஸ்புக்ல, யூடியூப்ல விடியும், டிக்டாக்ல கொஞ்சம் வேகமாக வந்து அப்லோட் ஆகும். இப்படியா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. இந்த பிரச்சனையாலதான் நிறைய பேர்ல கோள்களை, நிறைய பேர்ல பிரச்சனைகளை வெளிக்காட்டு இயலாம இருக்குது என்றதை வந்து அன்பான ஒரு வேண்டுதலாக வந்து இந்த வீடியோல தெரிவிச்சு கொள்றேன். ஆகவே அன்பான உறவுகளே, முடிஞ்சது சமுதாயத்துக்கு உதவக்கூடியவன், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தக்கூடியவனுக்கு வந்து உதவுங்க. எறீரவன் கையில வந்து அம்பில்லை என்றதான் உண்மையான கதை. நம்மளை வந்து பலர் வந்து தேவைக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. நாங்க நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம், எந்த ஒரு தேவையும் இல்லாம. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாரும் வரமாட்டாங்க. அது மட்டக்களப்புல இருக்கிறார்கள் வந்து யாருமே யாருக்குமே உதவி செய்யறது இல்லை. எவன் செத்து போனாலும் சரி, எவனும் வாழ்ந்தா சரி என்ற மனநிலை வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து இருக்கு. ஆனா யாழ்ப்பாணத்துல அப்படியான மனநிலை இல்லை. இதை வந்து மட்டக்களப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் வந்து உணர்ந்து செயற்படணும் என்றதை வெளிப்படுத்தி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். யாரையாவது மனசை புண்படுத்திருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லாரையும் சொல்லல, பெரும்பான்மையான மக்கள் வந்து அப்படியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறீங்க. அது யாழ்ப்பாணத்தோட மட்டக்களப்பை ஒப்பிடக்குள்ள, நான் மட்டக்களப்புல இருக்கிறவன், மட்டக்களப்பை பத்தி கதைக்கிறதுக்கு எனக்கு வந்து தகுதி இருக்கு, உரிமை இருக்கின்ற இந்த இடத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன். அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருக்கு. ஆகவே இனியாவது திருந்தி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மட்டக்களப்புல வாழக்கூடிய மக்கள் உங்களால முடிஞ்ச உதவிகளை கட்டாயம் செய்யணும். செய்யலன்னு சொல்லல, 20% மக்கள் செய்யறீங்க. 20% மக்கள் நிறைய உதவிகள், வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, நிறைய அமைப்புகள், நிறைய வேலைகள் செய்யறீங்க. ஆனா 80% மக்கள்கிட்ட அந்த மனசு இல்லை. நீங்க எல்லாருமே உணர்ந்து இனியாவது சமுதாயத்துக்கு, மக்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி.